இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். காதலில் தீபம் ஒன்று ஏற்றினாலே என் நெஞ்சில் அண்ணா கலக்கிட்டீங்கண்ணே போங்க. ஆமா என்னென்ன பிளானு? பாரு தம்பி, எல்லாமே அன்னிக்கிட்ட பேசுறதுக்காக தான். வாட் அன் ஐடியாண்ணே. கேதாரண்ணா அங்க பாருங்க அண்ணி. ஐயோ, என்ன ஆச்சு இதுக்கு? என்னாச்சு? கவுத்துருச்சு அந்த ஸ்கூட்டி. ஆனா நாங்களும் அதெல்லாம் பண்ண மாட்டோம்பா. கவுக்க மாட்டோம். என்ன வாயன் கொண்டு போய் விட்டுறோம். என்ன வாய்க்கு வந்தபடி பேசுற? வாய்க்கு வந்தபடிலாம் பேசல, உண்மையதான் சொல்றேன். வா கொண்டு போய் விட்டுறோம். இத பார், பல மாசங்களா நானும் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். என்ன ஃபாலோ பண்றத முதல்ல நிறுத்திரு, இல்ல மரியாதை கெட்டுரும். ராஜு நீங்க சொல்லுங்கண்ணே. அன்னிக்கிட்ட எடுத்து சொல்லு. காதல்ல மான மரியாதைலாம் பார்ப்போமா என்ன? லவ் பண்ற உன்ன கல்யாணம் பண்ணிக்க ஆசை. கல்யாணம் பண்ணிக்கிறியா என்ன? இதோ என் செருப்பு உன் கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது, ரொம்ப நல்லாவே தெரியுது. கூடாத அப்படியே நான் கட்டி பிடிச்சி படுக்கையில தூங்குவேன். சத்தியமா சொல்றேன், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நான் உன்னோட ஸ்கூட்டில நான் உச்சா போயிட்டேன். அதனாலதான் உன்னோட ஸ்கூட்டி ஓட மாட்டேங்குது. வாயன் கொண்டு போய் விட்டுறோம். இத பார், தள்ளியே நில்லு, இல்லன்னா உனக்கு தான் பிரச்சனை. என்ன பிரச்சனை? என்ன நடக்குதுங்க? எதுக்கு அந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? சார், அவ என்னோட ஸ்கூட்டில அவனுடைய ரிப்பேர் பண்ணி விட்டுட்டா சார். என்னோட ஸ்கூட்டிய ரொம்ப நேரமா டென்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கா சார். என்னடா கொழுப்பு ஏறி போச்சா உனக்கு? பொம்பளை கிட்ட வம்பு இழுக்கிற? ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் பின்னாடி அடிக்கிற அடியில எல்லா கொழுப்பும் தன்னால இறங்கிடும். பாக்குறியா? என்ன ஸ்டேஷன் கூட்டிட்டு போவியா? கூட்டிட்டு போ. ஆனா நீ எப்படி ப்ரூஃப் பண்ணுவேன் நான் தான் இந்த வண்டியில மூத்திரத்தை ஊத்துனேன்னு? நீ எந்த இடத்த புடிச்சிட்டு அடிச்சியோ அந்த இடத்துல இந்த லட்டியால 2 அடி அடிச்சா எல்லாம் தெரிய வரும்டா உனக்கு. லத்தியால அடிப்பியா? எப்படி அடிப்ப? இப்படி அடிப்பியா? என்ன பண்ற? இங்க அடிப்பியா இல்ல இப்படி அடிப்பியா இல்ல அப்படி அடிப்பியா? எப்படி அடிப்ப சொல்லுப்பா. ஐயோ அராஜகம், போலீஸ் என்ன அடிக்கிறாங்க. அராஜகம், யாராவது காப்பாத்துங்க என்ன ப்ளீஸ். எல்லாரும் நல்லா பாருங்க, எங்களை காரணமே இல்லாம அடிக்கிறாங்க. ஐயோ இல்லங்க, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க. நாங்க ரொம்பவே அடிக்கிறாங்க. பாருங்க எல்லாம் பாருங்க, உங்களை தொடக்கூட இல்லங்க. போங்க அவங்க வேலையை போய் பாருங்க. அம்மாடி, நீங்க உன் வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு. இந்த பைத்தியக்காரங்க கிட்ட வச்சுக்கிறது வீண் வேலை. நீ வாமா, நானும் உனக்கு துணையா வரேன் கூட. போ. எப்பா உன் லட்டி எடுத்துட்டு போப்பா. எஸ் டே ராஜு, உனக்கு அணியா நான் இவ்வளவுதான் கொண்டு வருவேன். இதோ மது வந்துட்டான்னு நினைக்கிறேன். வாமா மது, ஏன் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு? எங்க போயிட்ட நீ? அம்மா, என் ஸ்கூட்டில ஒருத்தர் என்ன பண்ண? ஓஹோ, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்.
உன்னை மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. சீக்கிரம் மேல போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. சரியா? அதெல்லாம் சரி, என்கிட்ட நீங்க இதை சொல்லவே அம்மாடி, அதெல்லாம் உனக்கு அப்புறமா விவரமா சொல்றேன். இப்போ போ, ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா போட்டு வா. போ, அப்படியே முகமும் கழுவிட்டு வா. போ. அண்ணா, எங்க 2 பேருக்கும் உங்க பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, என் பையன் அஜய் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னம்மா நீங்க பேசுறீங்க? உங்க பையன் எவ்வளவு அழகா இருக்கா, இன்ஜினியர் வேற. யாருக்கு தான் பிடிக்காது? எனக்கு உங்க மகனை ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சு. அப்படின்னா சம்பந்தம் உறுதிப்படுத்திக்கலாமா? ஆமா, பண்ணிக்கலாங்க. எங்க தரப்புல எல்லாருக்குமே சம்மதம் தான். சரி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அப்ப இந்த நேரத்துல ஸ்வீட் எடுத்துக்கலாமே? ஆமாமா, கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இந்தாங்க, நீ எடுத்துக்கப்பா. நான் மது கிட்ட கொஞ்சம் பேசலாமா? தாராளமா பேசுங்க. போங்க, நீங்க ரிலாக்ஸ்டா போய் பால்கனியில பேசிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷம். சாப்பிடுங்க. இந்தாங்க, இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அன்னைக்கு அங்க கல்யாணமே ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணா. நீ லவ் பண்ண ஆள யாரோ ஒரு இன்ஜினியர் பையன் தட்டிட்டு போயிட்டான். அப்புறம் உனக்கு என்ன கிடைச்சது? பாப்பற பேன் இப்படி உக்காந்துட்டு. உண்மையான தகவலா? 100% பக்காவான தகவல். கொய்யால என் தலையெடுத்த சரியில்லை. ஒரே ஒரு பொண்ணு பிடிச்சிருந்தது. ஆனா அவளுக்கும் வேற யார் கூடயோ கல்யாணம் ஆக போகுது. ஏ கடவுளே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி பண்ற? போதையில சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காதீங்கண்ணா. நீங்க ஏன் பொண்ணு கேட்டு போகல? ஏதாவது வேலை வெட்டின்னு ஒன்று உங்களுக்கு இருக்கா? வீட்லயாவது பொறுப்பா நடந்துக்கிறீங்களா? அப்படி இருந்தா கல்யாணம் நடந்திருக்கும். இல்ல, எனக்கு தெரியும் அவளுக்கு என்ன பிடிக்கலன்னு. பொண்ணு கேட்டு போயிருந்தா என்ன மறுத்திருப்பாவ. ஒரு பொருள் நேரடியா கிடைக்கலன்னு வையேன், அதை எப்படியாவது குறுக்கு வழியில தட்டி பறிச்சுட்டு போயிடணும். ஏ ராஜு, அவனுடைய முழு ஜாதகமே வேணுடா. எனக்கு எப்படியாவது நான் லவ் பண்ணிட்டு இருந்த பொண்ண அவன் கல்யாணம் பண்ணிக்க போறானா? இதோ உன் தம்பி வந்துட்டான் பாரு. ஏன் இவ்வளவு லேட்டா வர? ஆமாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி வா வா, ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம். என்னடா பழக்கம் இது புதுசா? எந்த பழக்கத்தை பத்தி கேக்குறேன்னா? மறுபடியும் குடிச்சிட்டு வந்திருக்க? போனா 2-3 பெகு நீங்க அடிச்சு பாருங்களேன். சத்தியமா சொல்றேன், ஃப்ரீயா சொர்க்கத்தை நீங்களே சுத்தி பார்க்கலாம். உன்னைய குடிச்சிட்டு என்னடா உளறிட்டு இருக்க? மூளை இருக்கா இல்ல அதுவும் கெட்டு போச்சா? டேய் ரவி, கோவப்படாத. இவ்ளோ கோவம் நல்லதுக்கு இல்ல. அட, இவன் என்ன டெய்லியுமா குடிச்சிட்டு வரான்? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒண்ணு சேர்ந்திருப்பாங்க, அதனால குடிச்சிருக்கான். டேய், இவன் இந்த வயசுல அனுபவிக்காம வேற எந்த வயசுலடா அனுபவிப்பான்? நீங்க என்ன பேசுறீங்கம்மா? இப்படிலாம் ஏத்தி விட்டா இன்னும் அதிகமா குடிப்பான். அம்மா, நீங்க குடுக்கற செல்லம் ரொம்பவே தப்பு. அவனை கெடுக்க போகுது. அட, சொல்றது கேளு ரவி. கரண்ட் பில் வந்துருச்சு, ஒரு 2000 ரூபாய் கொடுத்துட்டு போ. ஏம்மா, இந்த அண்ணன் ஏன் என்னை எப்ப பார்த்தாலும் நோண்டிக்கிட்டே இருக்கான்? எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது சாப்பிட கூட. நீ வாடா செல்லம், எல்லாம் உனக்கு பிடிச்ச சமையல் செஞ்சு வச்சிருக்கேன், வா. ஹலோ, இங்க 20 ஃபீட் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு சார். கொஞ்சம் சீக்கிரமா ஆம்புலன்ஸ் அனுப்பிச்சு வைங்க சார். என்ன அபசகுணமா? சம்பந்தி, நீங்க எப்படி என் மகளை ராசி கட்டவன்னு சொல்லலாம்? இதுல பாவம் அந்த அப்பாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஹலோ ஹலோ, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஹலோ. என்ன சிக்கிதா? என்ன சொன்னாங்க சுனிதா? பாருங்களேன், என் பொண்ணு என்ன சொல்றா பாருங்களேன். என் மகளை ராசி கிட்டவன் சொல்றா பாருங்க.
எப்படியோ இந்த சம்பந்தம் உறுதியாச்சு. அப்படியே பையன் வாழ்வா சாவான் படுத்த படுக்கையா கிடக்குறான். இனிமே இந்த கல்யாணம் நடக்க வாய்ப்பு இல்லை. வேற யாராவது இருந்திருந்தாலும் இப்படிதான் இந்த சம்பந்தத்தை முறிச்சிருப்பாங்க. நம்ம சொசைட்டில பொண்ணை பத்தி யாராவது ஒருத்தர் தப்பா சொன்னாலும் அப்புறம் அந்த பொண்ணோட வாழ்க்கையே கஷ்டமாயிடும். இப்ப இந்த விஷயம் நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தெரிஞ்சுட்டா அப்புறம் என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகும்? யார் அவளை கல்யாணம் பண்ணிப்பாங்க? எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சம்பந்தம் பண்ண உடனே பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு இந்த கல்யாணம் நடக்காது. அப்பா, நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. எதுவும் ஆகாது. அவங்களுக்கு நடந்த விஷயம் ரொம்பவும் மோசமானதுன்னு நான் ஒத்துக்கிறேன். ஆனா இதுல ஏன் தப்பு என்னப்பா இருக்கு? நான் எப்படி அதிர்ஷ்டம் இல்லாதவன்னு சொல்றீங்க? ஆனா கண்டிப்பா நாங்க அப்படி சொல்லவே மாட்டோம். இப்ப நடந்ததுல உங்க மகளோட தப்பு எதுவுமே இல்ல. ஆமாண்ணா, நாம கொஞ்சம் உட்கார்ந்து பேசலாமா? தாராளமா பேசலாம். வாங்க வந்து உட்காருங்க. வாப்பா, உட்காருப்பா. இங்க பாருங்க, நான் சுத்தி வளைச்சு எதுவும் பேச விரும்பல. நேரடியாவே விஷயத்துக்கு வந்துடுறேன். ரவி என்னோட பையன். இவன் பேங்க்ல வேலை பாக்குறான். கை நிறைய சம்பாதிக்கிறான். கடவுள் புண்ணியத்துல சொந்தமா வீடும் இருக்கு. அப்புறம் இவனுக்கு கூட பிறந்த ஒரு தம்பியும் இருக்கான். வெறும் 3 பேர் கொண்ட சின்ன குடும்பம் தான் எங்களோடது. அப்புறம் ஒரு விஷயம், ஒருவேளை உங்களுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கலாம். 2 நாளைக்கு முன்னாடி தான் என் பொண்ணுக்கு சம்பந்தம் உறுதியாச்சு. ஆனா அந்த பையனுக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுல்ல. அதனால சமுதாயத்தை சேர்ந்த எல்லாரும் உங்க பொண்ணு அதுக்கு குறை சொல்றாங்க. ஆனா பாவம், இந்த பொண்ணு மேல எந்த தப்பும் இல்ல. அவ மேல எப்படி குத்த சொல்ல முடியும்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா போதும், நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். ஒருவேளை நீங்க விருப்பப்பட்டா உங்க பொண்ணு மதுவை எங்க வீட்டுக்கு மூத்த மருமகளாக்க எங்களுக்கு சம்மதம். நல்லதுமா. உங்க பையன் வேலை பார்க்குற பேங்க்ல தான் எனக்கும் அக்கௌண்ட் இருக்கு. இவரை அங்க பலமுறை பார்த்திருக்கேன். நீங்க என் வீட்டுக்கே தேடி வந்து உங்க பையனுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறீங்க. இதுல எங்களுக்கு என்ன ஆட்சேபனை இருக்க போகுது? வணக்கம், நான் கிரீஷ் ஜெயன். இந்தியா அலர்ட்டின் இன்றைய புது எபிசோடிற்கு உங்களை வரவேற்கிறேன். காதல்ல எல்லாம் மீறி போய் அழிஞ்ச நிறைய கதைகளை நாம எல்லாரும் கேட்டிருப்போம். ஆனா ஒருத்தரை அடையறதுக்காக இன்னொருத்தரை உயிர் போற அளவுக்கு தாக்குறது கண்டிப்பா காதல் கிடையாது. கேதார் குற்றமற்ற ஒரு நபரை மரணத்தோட வாசல் வரைக்கும் கொண்டு போயிட்டான். காரணம், அந்த நபருக்கும் மதுவுக்கும் கல்யாணமாக இருந்தது. ஆனா அதிர்ச்சி அடைய வைக்கிற விஷயம் இதுதான். அதாவது மதுவோட குடும்பத்துக்காக கேதாரோட அம்மா சுமன் ஒரு தேவதை மாதிரி அவங்க வீட்டு வாசலுக்கு வந்து நின்னாங்க. மதுவை தன்னோட வீட்டோட மூத்த மருமகளை ஆக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. ஒரு அம்மா அப்பாவுக்கு இதை விட சந்தோஷமான விஷயம் வேற என்ன இருக்க முடியும்? அதுவும் இந்த சமுதாயம் அவங்களோட மகளை அதிர்ஷ்டம் கெட்டவன ஒதுக்கி வச்சிருந்த போது. ஆனா அவங்களோட இந்த சந்தோஷம் நீடிச்சு நிலைக்குமா? உண்மையிலேயே இந்த கல்யாணம் மதுவுக்கு சந்தோஷ கதவுகளை திறந்து விடுமா? இல்ல ஏதாவது ஒரு பயங்கரமான பிரச்சனையை கொண்டு வரப்போகுது? வா மருமகளே, உள்ள வாமா. நல்லா இருங்க. கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கட்டும். அத்தை, இது யாரு? அட கேதார், இங்க வாப்பா. இங்க பாரு மருமகளே, இவன் தான் என்னோட 2வது பையன். முகூர்த்தத்துக்கு கூட வராம ஃப்ரெண்ட்ஸோட எங்க ஊர் சுத்திட்டு இருந்திருக்கான். அதனாலதான் உன்னோட கல்யாணத்துக்கு அவன் வரல. வணக்கம் என் பாசமிகு அண்ணியே. எங்கள் வீடு உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பிரமாதனா, என்ன ஒரு பொருத்தமான ஜோடி. ஆமா அண்ணி. சரி, வாசல்ல எவ்வளவு நேரம் நிக்க போறீங்க? கால் வலிக்க போகுது உங்களுக்கு. அட உள்ள வாங்கல. வா மது. வாமா, வா மருமகளே, உள்ள வா. எல்லாருமே உள்ள வாங்க.
கடவுளுக்கு கோடான கொடி நன்றிகள். எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சது. அப்புறம் ரவி, நீ உன் பொண்டாட்டிக்கு என்ன வாங்கி வச்சிருக்க? கொடுத்துடுறேம்மா, தனியா இருக்கும்போது கொடுக்குறேன். டேய், இப்ப உனக்கு பொண்டாட்டி வந்துட்டா உங்க அம்மா இனிமே உன்கிட்ட எந்த கணக்கும் கேட்க மாட்டேன். ஏன் முன்னாடியே நீ அவளுக்கு பரிசு கொடுத்தீனா அத பாக்குறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கும். இது உனக்காக மோதிரம். தேங்க்யூ. அட கேதார், நீ என்ன பாத்துக்கிட்டு இருக்க? நீ உன் அன்பான அன்னைக்கு எதுவும் பரிசு கொடுக்கலையா? நானும் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் அன்பான அன்னைக்கு ஒரு அழகான கிஃப்ட். அது சரி அண்ணா, என்ன விலை கொடுத்து வாங்குனீங்க இந்த மோதிரத்தை? என்னடா கேள்வி இது? இல்லை, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அப்படியே அதிகமாக போனாலும் 8,000 இருந்து 10,000 வாங்கியிருப்பீங்க. இப்படி ஒரு அழகான அண்ணி, இவ்வளோ கஞ்சத்தனம், ரொம்ப சீப்பா மோதிரத்துலேயும் முடிச்சிட்டிங்க பாருங்க. அட போனா நீ வேற. இப்ப அண்ணன் விஷயத்தை விடு. முதல்ல நீ சொல்லு, அவளுக்கு நீ என்ன வாங்கிட்டு வந்திருக்க? அப்படி என்ன வாங்கியிருப்பான் இவன்? வேலை வெட்டி சம்பாத்தியமும் கிடையாது, நாள் பூரா தேவையில்லாம ஊர் சுத்திட்டு இருப்பான். என்னண்ணா பேசுற? அப்படிலாம் என்ன போடாத. இது பாருங்க அண்ணி, இது உங்களுக்காக வாங்கினது. பாருங்க, இது உங்களுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்தேன். திறந்து பாருங்களேன் நீ, என்னன்னு. சொக்க தங்கம், போட்டுக்கோங்க, ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. எப்படிடா வாங்கின இத? அவ்வளோ பணம் உனக்கு எப்படி? என்னடா பேசுற? கிளம்புங்க, உள்ள போய் உங்க ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடுங்க, போங்க. கேதார், முதல்ல இதுக்கு பதில் சொல்லு. உனக்கு இவ்வளவு பணம் எங்கிருந்து கிடைச்சது? இல்ல, அது ராஜு கூட நானும் வேலைய ஆரம்பிச்சிருக்கேன், அப்படிதான் கிடைச்சது பணம். என்ன வேலைடா? இல்ல, அதெல்லாம் சொல்ல முடியாது உங்ககிட்ட. எதுக்காக சொன்ன என் பிசினஸ் பிளான? இங்க பாரு ரவி, நீ அவளை கூட்டிக்கிட்டு உள்ள போ. இவகிட்ட நான் பேசிக்கிறேன். போலாம் மது. நீ ரொம்பவே அழகா இருக்க. நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கறேன், இந்த வாழ்க்கை முழுக்கும் துணையா இருப்பேன். நானும் தான். மது, நீ இங்கே இரு, நான் போய் பார்க்குறேன். அட, என்னாச்சுமா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். முக்கியமான விஷயமா? இந்த நேரத்துலயா? மது கூட்டிட்டு முதல்ல வெளியே வா, உன்கிட்ட பேசணும். ஆனா அம்மா, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். நீ முதல்ல அவளை கூட்டிட்டு வெளியே வா. ஏன்பா, கொஞ்ச நாளா நான் ஊர்ல இல்ல, அதுக்குன்னு ஜாதகத்தையே பார்க்காம நீ பாட்டு கல்யாணம் பண்ணிட்ட? இங்க பாருங்க சாமிஜி, எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஜாதகம் ஜோசியெல்லாம் உண்மை கிடையாது. ஏன்பா நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுற? அதெல்லாம் இருக்கு, எல்லாமே இருக்கு. என்னன்னா இது, நம்ம பழக்க வழக்கத்து மேல நம்பிக்கை வேணாமா? ஜோஷியர் ஏதோ சொல்ல வராரு, அது என்னன்னு கேளுங்க முதல்ல. இங்க பாரு கண்ணா, மதுவுக்கு முதலியே வேற பையன் கூட நிச்சயமாச்சு. எப்ப அந்த கல்யாணம் கன்ஃபார்ம் ஆச்சோ அடுத்த நாளே அந்த மாப்பிள்ளைக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுப்பா. அவன் படுத்த படுக்கை ஆயிட்டான். இனிமே அவன் பழைப்பானா மாட்டானான்னு கூட தெரியாதுப்பா. எனக்கு என்னன்னா, உனக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாது. ஜோசியரே, ஜாதகத்தை பார்த்து ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க. பாக்குறேன், இருங்க. உன்னோட ஜாதகப்படி பார்த்தா அவளுக்கு இந்த தோஷம் அடுத்த 3 மாசத்துக்கு இருக்கு. அதனால அடுத்த 3 மாசம் வரைக்கும் நீங்க 2 பேரும் தனித்தனியா இருக்க வேண்டியிருக்கும்பா. அதையும் மீறி 2 பேரும் ஒன்னா இருந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் ரவியோட உயிருக்கு தாமா ஆபத்து. நான் சொல்றது நிச்சயமா பலிக்கும் பாருங்க. மா, எனக்கு இந்த மாதிரி விஷயத்துல நம்பிக்கை கிடையாது. போலாம் மது. ரவி, அட ரவி,
அவர் நம்ம நல்லதுக்கு தானப்பா சொல்றாரு. உன் உயிர்னு வரும்போது நான் எந்த ரிஸ்க் எடுக்க மாட்டேன். நல்லா காது கொடுத்து கேட்டுக்கோ. இத பத்தி இனிமே நீ பேசவே கூடாது. ஜோசியர் உனக்கு என்ன சொன்னாரோ அதத்தான் நீ கேட்கணும். ஆனா அம்மா. வாய் மூடு. மருமகளே, என்ன மன்னிச்சிடு. இன்னில இருந்து 3 மாசத்துக்கு நீயும் ரவியும் ஒன்னா இல்லாம தனித்தனியா தான் இருக்கணும். இத நான் என் மேல சத்தியமா சொல்றேன். ஒருவேளை இந்த 3 மாசத்துல என் பேச்சை மீறி நீங்க ஒண்ணு சேர்ந்தீங்கன்னா அப்புறம் நீங்க என் பொணத்தை தான் பாப்பீங்க. மருமகளே, என்ன மன்னிச்சிருமா. ரவி, இன்னையில இருந்து 3 மாசத்துக்கு நீ அந்த ரூம்ல தான் தங்கணும். அப்புறம் மருமகளே, நீ இந்த ரூம்ல தான் தங்கணும். கேதார், கேதார், இங்க வாயே கொஞ்சம். என்னம்மா, என்ன ஆச்சு இப்படி கூப்பாடு போட்டுட்டு இருக்க? அட, நான் ஒரு 50,000 இங்க வச்சிருந்தேன். அந்த பணத்தை இப்ப காணோம். ஒருவேளை நீ ஏதாவது எடுத்தியா? என் மேல சத்தியமா சொல்லு. அப்படி எல்லாம் உன் மேல சத்தியம் பண்ண முடியாது. ஆமா, நான் தான் அந்த பணத்தை எடுத்தேன். என்ன? டேய், உங்க அண்ணன் சம்பாதிச்சு அந்த பணத்தை என்கிட்ட குடுக்குறான். அதுல 1000 2000 கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு 50,000 பணத்தை நான் சேர்த்து வச்சிருந்தேன். ஆனா நீ நான் இப்பவே ரவி கிட்ட சொல்றேன். அம்மா, ஏன் இப்படி ஓவர் ஆக்டிங் பண்ற? அது அன்னைக்கு செயின் வாங்க வேண்டியதா இருந்தது. அதுக்காக தான் எடுத்த பணத்தை. பாரு, குடிச்சுலாம் அடிக்கல உன் பணத்தை. அப்புறம் வாங்கின செயின் நம்ம வீட்டுக்கு தானே வந்திருக்கு. கேதார், உனக்கு தான் தெரியும்ல அந்த பொண்ணோட ஜாதகத்துல தோஷம் இருக்குன்னு. நீ சொன்னதுனாலதான் அந்த பொண்ணை ரவிக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா என்ன காரணமோ தெரியல, இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு நீ என்ன அவ்வளவு அவசரப்படுத்தின. சமயத்துல இந்த ஜோசியர் மட்டும் வரலன்னு வச்சுக்க, என் பையன் ரவிக்கு என்ன ஆயிருக்குமோ எனக்கே தெரியல. நான் எப்படி சொல்லணும் அப்படியே தான் நீங்களும் சொல்லணும். கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். ஆனா ஃபர்ஸ்ட் நைட் மட்டும் நடக்கவே கூடாது. சரி, அதை விடுமா. நடந்ததெல்லாம் நல்லதுக்காக தான். முதல்ல டிஃபன் பண்ணி கொடு, நான் பாத்துக்கிறேன். எவ்வளவு அழகான அண்ணி இல்ல. 3 மாசம் தானே, அண்ணன் பொறுத்துப்பாரு. இந்த பணத்தை பத்தி யோசிக்கிறியா? ராஜு கூட இப்ப வேலை ஆரம்பிச்சிருக்கேன்ல, வட்டியோட சேர்த்து தர உனக்கு. ரொம்ப பேச கத்துக்கிட்ட. உன்னை என்ன பண்றது? வா, பெரிய மனுஷன் மாதிரி எல்லாம் பண்றது. சரி, நீ சொல்லு. டிஃபன் கேட்டியே, உனக்கு நான் என்ன செஞ்சு கொடுக்கட்டும்? ஆளு பரோட்டா பண்ணி கொடுமா எனக்கு. சரிப்பா. அத்தை, நீங்க உட்காருங்க, நான் போய் டிஃபன் பண்ணி கொண்டு வரேன். ரொம்ப நல்லதுமா. டேய் ரவி, டிஃபன் சாப்பிட்டுட்டு போப்பா. பேங்க்குக்கே போய் சாப்பிட்டுக்கிறேன். அம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் அண்ணனோட மூடு சுத்தமா கெட்டு போச்சு. சும்மா இருக்க மாட்டேன். மருமக முன்னாடி இப்படியா பேசுறது? சரி, நான் அவ டிஃபன் பண்றதுக்குள்ள போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிம்மா, நீ போய் குளிச்சுட்டு வா. ஏன் பாசக்கார அண்ணி, ஆளு பரோட்டா பண்றீங்களா எனக்காக? அவ்வளோ அக்கறை என் மேல. அப்புறம் உங்களுக்காக ஒரு அழகான பரிசு வாங்கிட்டு வந்தேன். ஏன் போட்டுக்கல? என்னாச்சு? கோமா என் மேல? விடு, நான் அப்புறமா போட்டுக்கிறேன். ஏன் இப்பவே போட்டா என்ன? ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு. போட்டுக்கோங்க அண்ணி, ப்ளீஸ். முதல்ல இங்க இருந்து போயிடு, அப்புறம் நான் போட்டுக்கிறேன். போயிட்டா போச்சு. பாருங்களேன், உங்க கையெல்லாம் மாவா இருக்கு. நான் போட்டு விடுறேனே. நீங்களே பாருங்க, இது உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? அது இவ என்கிட்ட சும்மா வம்பு எடுத்துட்டு இருந்தா அன்னிக்கிட்ட. நீங்களே சொல்லுங்க அன்னிக்கிட்ட. அன்னிக்கும் குழந்தைனுக்கும் இப்படித்தானே உறவு இருக்கும். இவங்களுக்காக அழகான கிஃப்ட் ஒன்று வாங்கிட்டு வந்தேன்.
உங்க கை பூரா மாவா இருந்தது போட்டுக்கல, அதனால நான் போட்டு விட்டேன். பாருங்க பயத்துல முகம் எல்லாம் அப்படியே செவந்து போச்சு. ஆமா மருமகளே, இவன் பண்டத்துல வச்சு இவனை கோச்சுக்காத. சரியான வாழ பையன் இவன், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். ஹலோ அம்மா, சொல்லுங்க. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேம்மா மது. நான் நல்லா இருக்கேம்மா. அம்மா நீங்க எப்படி இருக்கீங்க? நாங்களும் நல்லா இருக்கோம்மா. ஏம்மா, நானும் சரி உங்க அப்பாவும் சரி உன்னை நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அங்க எல்லாரையும் நல்லபடியா பாத்துக்கணும், சரியா? கண்டிப்பாம்மா, பாத்துக்கிறேம்மா. எல்லாரையும் பாத்துக்கிறேன். அண்ணி, நீ இங்க என்ன பண்ற? உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? நான் உனக்கு அண்ணி மோற. ஆமா அண்ணிதான். அதுக்கு என்ன? நான் தான் இங்க உன்னை கொண்டே வந்தது. இது எல்லாமே நான் போட்ட நாடகம் தான். இது முதல்ல இங்க இருந்து கிளம்பு, இல்லட்ட நான் கத்தி கூச்சல் போடுவேன். உன் கூட பண்ணணும்னு நினைக்கிறத கண்டிப்பா பண்ணியே தீருவேன். நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ என் கூட ஒரு காதல் உடன்படிக்கை ஒண்ணு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். மரியாதை கைய விட. எவ்வளவு வேணா நான் அரைஞ்சுக்க. நான் தான் உன் முதல் ராத்திரி நிறுத்திட்டேனே. வாப்பா ரவி, வந்துட்டியா? வந்துட்டம்மா. ஆமா, இவர் யாரு உன் கூட வந்திருக்கிறது? இவர் தான் பிரபல ஜோதிடர் திவாரி. கேதார், மது, இங்க வாங்க சீக்கிரம். நான் உங்க எல்லார்கிட்டயும் முக்கியமான விஷயம் பேச வேண்டியிருக்கு. வாங்க ஜோசியரே. உள்ள வாங்க. அம்மா, இவரு ரொம்ப கைராசியான ஜோசியரா. வணக்கம் ஜோசியரே. வணக்கம்மா. நான் இவர்கிட்ட என்னோடது அப்புறம் மதுவோட ஜாதகத்தை மறுபடியும் காமிச்சேன். எந்த தோஷமும் இல்லையா? அப்படியா? அப்படியே ஏதாவது தோஷம் இருந்தாலும் அதுக்கான பரிகாரத்தை சொல்லுங்க, நாங்க செய்யறோம். இத பாருங்க, நான் இவங்க 2 பேர் ஜாதகத்தையும் நல்லா பார்த்துட்டேன். உங்க ஜோசியரு பிறந்த திதியை எதையாவது தப்பா போட்டிருப்பாரு. ரவிக்கு அந்த மாதிரி எல்லாம் மதுவால எந்த பிரச்சனையும் கிடையாது. அதோட இந்த பொண்ணு கல்யாண வாழ்க்கைய சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கலாம். ஆனா ஜோசியரே, இதுக்கப்புறமும் சும்மா எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க. நான் என் மனைவி மதுவை விட்டு பிரிஞ்சு தனியா இருக்க முடியாது. எனக்கு இந்த ஜோசியர் மேல முழு நம்பிக்கை இருக்கு. என்னன்னா இது? இப்படி யாரோ ஒரு ஜோசியர் மேல நம்பிக்கை வைக்கலாமா? ஒரு வேளை நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் ஏன் நிலைமை, அம்மாவோட நிலைமை என்ன ஆகும்? அப்படிலாம் அதிக பிரசங்கத்தனமா பண்ணாதீங்கண்ணா. உன்னோட மேதாவித்தனத்தெல்லாம் உன்கிட்டயே வச்சுக்க. இதுக்கப்புறம் என்னோடதும் என்னோட மனைவி விஷயத்துலையும் நீ தலையிடவே செய்யாத. அப்படி தலையிட்ட நீ என் தம்பின்றதே மறந்துடுவேன், பார்த்துக்க. நம்ம போலாம் மது. இத பாருங்கம்மா, எனக்கு தட்சணை கொடுத்துட்டீங்கன்னா நானும் கிளம்பிடுவேன். எனக்கு இன்னும் நிறைய இடம் போக வேண்டி இருக்கு. தட்சணை தான் ஏற்கனவே நீங்க வாங்கியிருப்பீங்களே உங்க கூட்டிட்டு வந்தவங்க கிட்ட. கிளம்புங்க ஜோசியரே. வணக்கம். தட்சணை வேணுமாமா? என்னாச்சு மது? என்ன யோசிச்சுட்டு இருக்க? அது
நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். இன்னைக்கு பேச்சுக்கே இடம் இல்லை. இன்னைக்கு ராத்திரி நமக்கு அன்பும் காதலும் மட்டும்தான். அது மட்டும் இல்லை, இந்த நாளைக்காக ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். அது பசிக்குது எனக்கு. நான் போய் சாப்பிடாத, அதை எடுத்துட்டு வரேன். இரு, நீ இங்கே இரு, நான் போய் கொண்டு வரேன். அப்புறம் சொல்லுங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. எந்த மனுஷனாவது உணர்வுகளுக்கு இந்த அளவுக்கு அடிமையாவானா? அவன் தன்னோட அண்ணியே தான் காம வேட்கைக்கு இரையாக்க பார்க்கறான். அதுக்காக எந்த எல்லை வரைக்கும் போயிருக்கான் தெரியுமா? தன்னோட கூட பிறந்த அண்ணனையே கொலை செய்யறதுக்கு தயாராயிட்டான். கேதார் அக்கிரமம் மற்றும் குற்றத்தோட எல்லா எல்லையையும் தாண்டிட்டான். அவன் மகன் சகோதரன்கிற உறவையே களங்கப்படுத்திட்டான். இந்த மாதிரி ஆளுங்க தான் அண்ணி கொழுந்தன்கிற புனிதமான அந்த உறவையே அசிங்கப்படுத்திடுறாங்க. இவங்கள மாதிரி ஆளுங்களால தான் நம்மளோட நெருக்கமான உறவுகள் மேல நம்பிக்கை போயிடுது. ஆனா நாம பல சமயங்கள்ல குற்றவாளிகளுக்கு இரையாகிறதுல இருந்து தப்பிக்க முடியும். அதுக்கு நாம சரியான நேரத்துல குரல் எழுப்பணும். மதுவுக்கு எல்லா உண்மைகளும் தெரிஞ்சிருந்தும் கூட தான் கணவர்கிட்ட கேதார பத்தின உண்மைகளை சொல்ல முடியல. அதுல அவளுக்கு விருப்பமும் இல்லை. அதாவது அவளுக்கும் ரவிக்கும் இடையில இருந்த திருமண பந்தத்துல எந்த விரிசலும் ஏற்படக்கூடாதுன்னு நினைச்சா. ஆனா அவ ஒரு விஷயத்த புரிஞ்சிக்கல. அவளோட மௌனத்தால எவ்வளவு பெரிய விளைவுகளை சந்திக்க நேரும்னு அவ புரிஞ்சிக்கல. இப்ப பார்க்க வேண்டியது, இந்த மது இனியும் வாயை மூடிக்கிட்டு சும்மாவே இருப்பாளா, இல்ல தான் குரலை எழுப்புவாளா? அவளால சுமன் மற்றும் தன்னோட குடும்பத்தினர் முன்னாடி கேதாரோட தவறுகளை அம்பலப்படுத்த முடியுமா? இல்ல ரவி மேல தொடுத்த இந்த கொலைவெறி தாக்குதலால இந்த சமுதாயத்தால ராசி கெட்டவன்னு சொல்லப்பட்ட அந்த களங்கம் ஒரு கசப்பான உண்மையா மாறிடுமா? இத பாருங்க, நான் கொடுத்திருக்க மருந்து எல்லாத்தையும் வேலைக்கு சரியா தவறாம கொடுக்கணும். இவரோட நிலைமை ரொம்பவே கிரிட்டிக்கல். தலையில ஆழமான காயம் ஏற்பட்டதுனால பாடி மொத்தமும் பேரலைஸ்ட் ஆயிடுச்சு. இவரால பார்க்க முடியும், ஆனா பேச முடியாது. இவருக்கு எப்போ குணமாகுன்றதையும் ஷூரா சொல்ல முடியாது. இப்ப நான் கிளம்புறேன். அந்த ஜோசியர் சரியாதான் சொன்னாரு. இந்த பொண்ணு ராசி கெட்டவதான். இவளாலதான் என் பையனுக்கு இந்த நிலைமை. இல்லன்னா பாத்ரூம்ல விழுந்ததுனால யாருக்காவது இவ்வளவு காயம்பட்டு பேரலைஸ்ட் ஆக முடியுமா என்ன? எல்லாம் இவளோட தோஷம்தான். இப்ப என் பையனை படுத்த படுக்கை ஆக்கிடுச்சு. இவனும் யாரு பேச்சு கேட்காம போயிட்டான். தான் இஷ்டப்படி எல்லாத்தையுமே செஞ்சிட்டான். உங்க பொண்ணை கூட்டிட்டு போயிடுங்க. அவ இனிமே இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். இத பாருங்கம்மா, இதுல என் பொண்ணு குத்த சொல்ல ஒன்றும் இல்லை. இருந்தாலும் நீங்க சொன்னதுனால எங்க மகளை நாங்க கூட்டிட்டு போறோம். என் வீட்டு கதவு எப்பவும் என் மகளுக்காக திறந்தே இருக்கும். இல்லம்மா, அண்ணி எங்கேயும் போக விடாதீங்க. இது அவங்க வீடு. அண்ணன் இந்த நிலைமையில விட்டு அவங்க போயிட்டாங்கன்னா எல்லாரும் வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க. மது, ஏதாவது பேசுமா. இப்படியே மௌனமா எவ்வளவு நேரம் தான் நின்றுட்டு இருப்ப?
நான் இங்கே இருந்துக்கிறேன். நான் இந்த நேரத்துல ரவி பக்கத்துல இருக்கிறது அவசியம். நான் இங்கே இருந்துக்கிறேன். சரிம்மா, உன் உடம்படி பாத்துக்கமா. உனக்கு ஏதாவது தேவைன்னா உடனே எனக்கு போன் பண்ணு. வரேம்மா, பாத்துக்கம்மா. கிளம்புறேன் சம்மந்தி. கேதார், கேதார், உங்க அண்ணனோட பேங்க்குக்கு போகணும். விபத்து மற்றும் மருத்துவ சான்றிதழை கொடுக்கணும். என் கூட கொஞ்சம் வர முடியுமாப்பா? என் மூடு இப்போ சரியில்லை. எனக்கு வெளியே வேற போகணும். இப்போ நீங்களே போங்க பேங்க்குக்கு. மேனேஜர்கிட்ட லெட்டர் கொடுங்க. மற்றதெல்லாம் அவரே பார்த்துப்பாரு. அது மட்டும் இல்லாமல் நான் வரதுனால எந்த விஷயம் இல்லை. எந்த மகன் எனக்கு எப்பவும் துணையாவே இருந்தானோ அவனால இப்ப பரவாயில்ல. நானே தனியாவே அங்க போயிட்டு வந்துடுறேன். மது மேல உயிரே வச்சிருக்கல நீ. ஞாபகம் வச்சுக்கொன்ன, மதுதான் என்னுடைய ஆசை நாயகி. அம்மா, அம்மா, வணக்கம்மா. ராஜு, நீயா? அம்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். போதும், ஓவரா பண்ணிட்டு இருக்க. இப்போது ஒத்துக்க. இப்பதான் உன்னுடைய புருஷன் கூட அவன் பக்கத்துல இல்லையே. அவன் உயிரோடு இருக்கிறது இல்லாம போறதும் ரெண்டும் ஒண்ணுதான். இத பார், என் பக்கத்துல வரதுக்கு முயற்சி பண்ணாத. இல்லனா என்ன? இது பாரு, ஆசையா பக்கத்துல வர விடு. இல்லனா பலாத்காரம் பண்ண வேண்டியதா இருக்கும். உன்னை என்ன விடு. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சொல்றல, போதும். விடு. தள்ளி போ. காப்பாத்துங்க. ரவி, ரவி, அந்த கேது நான் ரொம்ப நாளாவே உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு நினைச்சல. மறுபடியும் பேசுறியா? இவன் உயிரோட இருக்க போனோம். கடைசியா சொல்றேன், ஒத்துக்க. உன்ன மாதிரி மோசமான மிருகத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே கிடையாது. நீ எல்லாம் அடிபட்டு தாண்டா சாவ. கடவுளோட கொஞ்சம் கூட மன்னிக்கவே மாட்டாரு. ஒத்துக்க, இல்லன்னா உயிரோடு விட மாட்டேன். மரியாதையா சொல்றேன், பக்கத்துல வராது. நான் என்ன கிட்ட ஒரு அடி எடுத்து வச்சா குத்தி கொலை பண்ணிடுவேன். என்னைய குத்துவியா? உன்னை இவ்வளவு லவ் பண்றேன்னா என்னைய கொல்லுவியா? ஐயோ, என் மனசைய உடைச்சிட்டீங்க. முன்னாடி வராத கேதார், ஒரு குத்தி கொன்னுடுவேன். வராதன்னு சொல்லல. நான் உன்னை லவ் பண்ணிட்டே இருக்கணும் தான் நினைச்சேன். ஆனா நீ ஒத்துக்க மாட்டேங்கிற. ரொம்ப பிடிவாதக்காரி நீ. உன் மேல பைத்தியமா இருக்கிற என்ன நீ கொலை பாக்குறியா? ஒழுங்கா சொன்ன கேட்க மாட்டேல நீ. எனக்கு கிடைக்காத நீ வேற யாருக்கும் கிடைக்க கூடாது. எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவேன், பாத்துக்கோ. என்ன இப்படி எல்லாம் பண்ணாத. நான் அண்ணி தானே. என்ன தயவு செய்து எரிச்சிடாத, எரிச்சிடாத.
நீ செத்து தான் ஆகணும். என் அன்பான அண்ணி, சாகிறதுக்கு முன்னாடி நல்லா கேட்டுக்க. நான் உனக்காக என்னென்ன பண்ணேன்னு. உன்னோட இன்ஜினியர் அந்த அஜய், அதான் அவனை தானே நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்த. அவனுக்கு அந்த ஆக்சிடென்ட் நடக்க வச்சதே நான் தான். அப்புறம் அந்த ஜோஷியக்காரன், அதான் உன் முதராத்திரி வந்து நிறுத்தினானே, அவனுக்கு பொய் சொல்றதுக்காக நான் தான் பணத்தை கொடுத்தேன். அப்பதான் ரவி உன் பக்கத்துல கூட வரமாட்டான்னு. ஆனா ரவி அதை ஏத்துக்கல. உன் கூட முதராத்திரியை கொண்டாடிட்டான். அதனால என் சொந்த அண்ணனை என் கையால அடிச்சு செயல் எடுக்க வச்சுட்டேன். அதான் இப்ப அவன் உயிரோடு உள்ள ஒரு பணம். ஆனா நீ மட்டும் எனக்கு சொந்தமா இருந்தானா மேபி தப்பிச்சிருக்கலாம். ஆனா நீ இப்ப எரிஞ்சு சாம்பலாக போற. உன் கேம் ஓவர்ற புறம்போக்கு. மருமகளே, பாத்து பாத்துமா. ராஜு என்கிட்ட எல்லா விஷயத்தையும் பத்தி சொல்லிட்டான். அம்மா, என்னால் இந்த பாவம் நடக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. கேதார் அண்ணனுக்கு மது அண்ணி மேல முதல்ல இருந்தே ஆசை. அதுக்காகவே ஒரு ஆள் ஆக்சிடென்ட்டும் பண்ணாரு. அது யாருன்னா அந்த ஆளை தான் மது அண்ணி முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாங்க. எனக்கு இன்னுமே பெரிய சந்தேகம் இருக்கு. ரவி அண்ணனை கேதார் தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்கணும். இல்லைன்னா ஒரு ஆள் பாத்ரூம்ல விழுந்ததுக்கு போய் இவ்வளவு பெரிய காயம் ஏற்பட்ட மாதிரி இருக்குமா? இப்படி ஒரு கோமா ஸ்டேஜ் அளவுக்கு ஆயிருக்க முடியுமா? நீ முதல்ல போலீஸ்க்கு போன் பண்றமா. நான் எப்பவும் உனக்கு தானே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நீ இதை செய்யறதுக்காக தானா? ஒரு தாய்க்கு சமமான அண்ணியை போய் நீ தப்பா நினைச்சிருக்க? இதுல உன் கூட பிறந்த அண்ணனை கூட இந்த நிலைமையில ஆளாக்கி இருக்க. அண்ணா, நான் போய் மருமகளை அதிர்ஷ்ட கெட்டவன்னு நினைச்சிட்டேனே. இன்ஸ்பெக்டர் சார், இவன் என் பையன் தான். கூட்டிட்டு போங்க. ஒருவேளை இவனுக்கு இதனால தூக்கு தண்டனை கிடைச்சா கூட இவனுக்காக நான் ஒரு செட்டு கண்ணீர் கூட வடிக்க மாட்டேன். இவன மாதிரி புள்ள யாருக்கும் கிடைக்க கூடாது. கூட்டிட்டு போங்க இன்ஸ்பெக்டர். மருமகளே, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமா. இல்ல அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க அத்தை. கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. நம்ம ரவியையும் சீக்கிரம் குணப்படுத்திடுவாரு. பொதுவா பாவக்குடம் நிறைஞ்சு போச்சுன்னா அது உடையிறது உறுதின்னு சொல்லுவாங்க. அப்படி அது உடையும் போது குற்றம் புரிஞ்சவனுக்கு அந்த பாவத்துக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும். இங்க கேதாருக்கு கிடைச்சா மாதிரி. ஒருவேளை சுமன் கிட்ட ராஜு சரியான சமயத்துல எல்லாத்தையும் சொல்லாம போயிருந்தா மதுவோட உயிரே போயிருக்கலாம். நண்பர்களே, ஒரு தாயோட கடமை தான் குழந்தைகளுக்கு நல்ல கல்வியை கொடுக்கறது, அவங்களுக்கு நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு உத்வேகம் கொடுக்கணும். ஆனா வேதனையோட இந்த விஷயத்த சொல்றேன். அதாவது சுமன் தன்னோட பொறுப்புகளை சரியான முறையில நிறைவேற்றல. அன்பும் பாசமும் அவளோட கண்களை மறைச்சிடுச்சு. அதனாலதான் கேதாரோட கெட்ட பழக்கங்களை கண்டும் காணாம இருந்துட்டாங்க. அதை தொடர்ந்து ஊக்குவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. விளைவு இப்ப நீங்களே பாத்தீங்க. உங்க குழந்தைங்க மேல அன்பு செலுத்துங்க. ஆனா அவங்களோட மோசமான கெட்ட பழக்கங்களுக்கு துணை போகாதீங்க. அவங்க நல்ல பாதையில நடக்கிறதுக்கான பாடத்தை கத்துக் கொடுங்க. கேதார் மாதிரி ஆளுங்க மனசளவுல ரொம்ப கேவலமானவங்க. அதனால நாங்க இந்த மாதிரி ஆளுங்களை ரொம்ப வன்மையா கண்டிக்கிறோம். ஏன்னா இந்த மாதிரி ஆளுங்க சமுதாயத்துக்கு பெரிய அளவுல ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியவங்க. அதனால நாம இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து அலர்ட்டா இருக்க வேண்டியது அவசியம். இத்துடன் நான் உங்கள் கிரீஷ் ஜெயன், கிரைம் அலர்ட்டின் இன்றைய இந்த எபிசோடில் இருந்து விடைபெறுகிறேன். மனித உருவத்துல ஒளிஞ்சிருக்கிற ஓநாய்களோட முகத்திரையை கிழிக்கிற மற்றும் உங்களை அலர்ட் பண்ண முயற்சிக்கிற மற்றொரு புது கதையோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றத்திற்கு எதிரான குரல். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.